ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே பாஸ்மதி ரைஸ்னா பிரியாணியே செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நெய் சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அதனால் நான் முதல் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டே அளந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் நம்ம ஊற போட்டுடலாம். 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது ஊற போடணும். இதை ஊற போட்ட பிறகு நமக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெய் சாதம் பண்ணுறதுக்கு மெயினாக நெய், 1/2 கப் தேங்காய் பால், அதுக்கப்புறம் புதினா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் புதினாவை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா அதை தனித்தனி இலையாக பிச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தேவைப்படும். வெங்காயம் ரொம்பவே கம்மியாக, 1/2 சைஸ் பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் இருந்தால் 1 வெங்காயத்தை எடுத்து நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நெய், நல்ல வீட்டில் ரெடி பண்ண பசு நெய்யை நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் எப்படி பண்ணுறதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மசாலா, சோம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, கல்பாசி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் நல்ல மெரூன் கலரில் வரணும். அதாவது மெரூன் கலர் மட்டும் இல்லாமல் நல்லா பொரிஞ்சு அந்த டார்க் மெரூன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினாவும் எண்ணெயிலேயே வேகும் போது அந்த ஸ்மெல் வரும், அப்போ தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால், நான் ஒரு 2 கப் ரைஸுக்கு 3/4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் 2வது பாலை ஆட் பண்ணிக்கிடலாம். மொத்தம் 1 கப் ரைஸ்னால் 2 கப் தண்ணி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நெய்யோட வாசத்தில் ரொம்ப சூப்பராக நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் 1/2 வேக்காடு வெந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை நல்ல கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான நெய் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியை விட அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பெப்பர் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, இதெல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விரல் நுனியில் அற்புதங்கள் தொடரும்.